சற்று நேரத்தில் விண்ணில் பாய இருக்கிறது PSLV C-62 ராக்கெட். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆந்திராவின் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்தில் இருந்து PSLV C-62 ராக்கெட் மூலம் EOS-N1 என்ற முதன்மை செயற்கைக்கோளும் சிறிய ரக செயற்கைக்கோள்களும் விண்ணில் ஏவப்பட இருக்கிறது. 2026ஆம் ஆண்டில் முதலாவது ராக்கெட்டாக PSLV C-62 ராக்கெட் ஏவப்பட இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் விண்ணில் பாய இருக்கிறது PSLV C-62 ராக்கெட். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நடப்பாண்டின் முதல் ராக்கெட்டை இஸ்ரோ விண்ணில் ஏவ இருக்கும் நிலையில் தற்போது இன்னும் சற்று நேரத்தில் விண்ணில் ஏவ இருக்கிறது. S139 motor and both strap-ons ignite. Here's the pillar of fire meets the canvas of blue. PSLV C-62 flying the umbilical tower, a majestic lift-off. PSLV C-62 प्रमोचन यान का सफलतापूर्ण उत्थापन प्रथम प्रमोचन मंच से और बढ़ चला है अपनी उद्देश्य कक्षा की ओर इस मिशन को पूरा करने के लिए। EOS-N1 उपग्रह उद्देश्य कक्षा की ओर। Shah ground station is tracking presently for 70 seconds after a lift of the S139 motor and the two strap-ons will together develop thrust. प्रथम चरण का निष्पादन पूरी तरह सामान्य, यान अपेक्षित पथ का अनुकरण करता हुआ जा रहा है। Shaft to engine main auto. Both strap-ons separated. It is a confirmation from the range operations director that the strap-on motors have been separated from the ongoing launch vehicle. However, the core S139 motor continues to burn and develop thrust. The first stage has completed its அண்மை செய்தி. operation. விண்ணில் பாய்ந்தது PSLV C-62 ராக்கெட். நடப்பாண்டின் முதல் ராக்கெட்டை இஸ்ரோ விண்ணில் ஏவி இருக்கிறது. PSLV C-62 ராக்கெட்டை பல்வேறு நாடுகளும் உற்று நோக்கி வருகின்றன. இந்த நிலையில் நடப்பாண்டின் முதல் ராக்கெட்டை இஸ்ரோ விண்ணில் ஏவி இருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முத்துக்குமார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். முத்துக்குமார், சொல்லுங்க, நடப்பாண்டின் முதல் ராக்கெட்டை இஸ்ரோ விண்ணில் ஏவி இருக்கிறது. பல்வேறு நாடுகளும் உற்று நோக்கி இருக்கும் இந்த நிலையில் இந்த ராக்கெட்டின் பயன்பாடுகள் என்ன? இது பற்றிய விவரம். S139 motor and both strap-ons ignite. வணக்கம். ராணுவ பயன்பாட்டுக்காக பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனம் தயாரித்த EOS-N செயற்கைக்கோள் PSLV C-62 ராக்கெட் மூலம் தற்பொழுது விண்ணில் பாய்ந்திருக்கிறது. குறிப்பாக 2026ஆம் ஆண்டை வெற்றிகரமாக துவங்கும் முனைப்பில் நடப்பு ஆண்டில் முதல் ராக்கெட்டை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியிருக்கிறது இஸ்ரோ. அதாவது வணிக ரீதியாகவும் நாட்டுக்கு தேவையான தொலைத்தொடர்பு, தொலை உணர்வு, வழிகாட்டுதல் செயற்கைக்கோள்களை GSLV, PSLV, LVM-3 ராக்கெட் மூலம் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ தொடர்ச்சியாக விண்ணில் நிலைநிறுத்தி வருகிறது. இந்த நிலையில்தான் ராணுவ பயன்பாட்டுக்காக பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனம் தயாரித்த EOS-N என்ற செயற்கைக்கோள் PSLV C-62 ராக்கெட் மூலம் தற்பொழுது விண்ணில் என்பது பாய்ந்திருக்கிறது. ஆந்திரா மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்தின் முதல் ஏவுதளத்திலிருந்து இந்த ராக்கெட் என்பது விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கிறது. PSLV C-62 ராக்கெட் மூலம் இந்த செயற்கைக்கோள் என்பது சரியாக 10:17 மணிக்கு விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கான கவுண்டவுன் என்பது நேற்று துவங்கிய நிலையில் தற்பொழுது வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பால் உருவாக்கப்பட்ட மேம்பட்ட புவி கண்காணிப்பு ஹைப்பர் ஸ்பெக்ட்ரல் செயற்கைக்கோளான EOS-N1 என்ற விண்ணில் ஏவப்பட்டிருக்கிறது. இதோட வேலையை பொறுத்த வரைக்குமே படம் எடுக்கக்கூடிய ஒரு செயற்கைக்கோளாகும். மேலும் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட டெஸ்ட்ரால் இன்சியல் டெமன்ஸ்டர் என்ற சிறிய செயற்கைக்கோள் மற்றும்
இந்தியா, மொரிஷியஸ், லக்சம்பர்க், அதே போல ஐக்கிய அரபு அமீரகம், சிங்கப்பூர், ஐரோப்பா மற்றும் அமெரிக்கா முழுவதும் உள்ள ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மற்றும் உள்ளிட்ட ஆராய்ச்சி நிறுவனங்களில் கிட்டத்தட்ட ஒரு 17 துணை செயற்கைக்கோளும் இதில் விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கிறது. இதில் முதன்மை செயற்கைக்கோளான அன்வின்சா, அதாவது பூமியிலிருந்து கிட்டத்தட்ட 505 கிலோமீட்டர் உயரம் கொண்ட சூரிய ஒத்திசைவு சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்படும். இந்த விண்கலத்தை பொறுத்த வரைக்குமே விவசாயிகளுக்கு உதவும் தகவல்கள், அதே நேரத்தில் ராணுவத்திற்கு தேவையான தரவுகள் மற்றும் தட்பவெப்ப மாற்றங்கள் குறித்து துல்லியமான தகவல்களை பெற முடியும். அதே போல புவி கண்காணிப்பு, ராணுவ பாதுகாப்புக்கு உதவியாக உளவு பணிகளையும் இந்த செயற்கைக்கோள் பார்க்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. மேலும் நாட்டின் பாதுகாப்பு வளைவரும் நகர்ப்புற திட்டமிடல், சுற்றுச்சூழல் ஆய்வு உள்ளிட்ட பணிகளுக்கும் இந்த செயற்கைக்கோள் பயன்படுத்தப்படும் என்றும் இஸ்ரோ விஞ்ஞானிகள் தரப்பிலிருந்து தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். மற்ற செயற்கைக்கோள்களை பொறுத்த வரைக்குமே ஆயில்செட் சென்னையைச் சேர்ந்த ஆர்பிட் ஏடி என்னும் ஸ்பாட் நிறுவனத்தின் தயாரிப்பாகும். இது புவி வட்டப்பாதையில் சுற்றி வரும் செயற்கைக்கோளில் மீண்டும் எரிபொருள் நிரப்புதல் குறித்து ஆய்வு மேற்கொள்ளும். மேலும் ஸ்பெயின் ஸ்டார்ட் அப் நிறுவனம் உருவாக்கிய கிட் எனக்கூடிய அந்த சிறிய விண்கலத்தை பூமிக்கு மீண்டும் தரையிறக்கும் சோதனையும் மேற்கொள்ளப்படப்பட்டுள்ளது. அதே போல கிட் தான் கடைசியாக சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்படக்கூடிய ஒரு செயற்கைக்கோளாகும். அதாவது இதை பொறுத்த வரைக்குமே ஒரு துணை செயற்கைக்கோளாக பார்க்கப்படுகிறது. அதன் பிறகுதான் பூமியின் வளிமண்டலத்திற்குள் மீண்டும் நுழைந்து தென் பசிபிக் பெருங்கடலில் தரையிறங்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. பிஎஸ்எல்வியை பொறுத்த வரைக்குமே இஸ்ரோவின் முதன்மையான ஏவுதள வாகனமாகும், அதாவது ராக்கெட் ஆகும். இது சந்திராயன் 1, அதே போல செவ்வாய் சுற்றுகளின் திட்டம், அது மட்டுமல்லாமல் ஆதித்யா L1 மற்றும் ஆஸ்ட்ரோசோட் திட்டம் போன்ற குறிப்பிடத்தக்க திட்டங்கள் உட்பட 63 பயணங்களை வெற்றிகரமாக நிறைவு செய்திருக்கிறது. கிட்டத்தட்ட 2017ஆம் ஆண்டில் பிஎஸ்எல்வி உறவு திட்டத்தில் 104 செயற்கைக்கோள்களை ஏவி உலக சாதனையும் படைத்திருந்தது. இந்த நிலையில்தான் தற்பொழுது மீண்டும் இந்த வெற்றிகரமாக இந்த செயற்கைக்கோளை இன்னும் செலுத்தப்பட்டிருக்கிறது. இந்த பிஎஸ்எல்வியை பொறுத்த வரைக்குமே பல செயற்கைக்கோள்களை இன்னும் செலுத்தப்பட்டிருந்தாலும் இந்த செயற்கைக்கோள் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக விவசாயம், வானிலை கண்காணிப்பு, தேசிய பாதுகாப்பு ஆகிய துறைகளுக்கு மிகுந்த பயனளிக்கும் என்பதாலும், அதே நேரத்தில் 2026ஆம் ஆண்டில் இஸ்ரோவின் முதல் ஏவுதளம் மற்றும் பிஎஸ்எல்வி ராக்கெட்டின் 64வது ஏவுதல் என்பதால விஞ்ஞானிகள் மத்தியில மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் தான் தற்பொழுது வெற்றிகரமாக விண்ணில் என்பது பாய்ந்திருக்கிறது. இது விண்ணில் பாய்ந்த நிலையில அடுத்த சில மணி நேரங்கள்ல இது புதுவட்ட பாதையில நிலைநிறுத்தப்படும். அதன் பிறகு ஒவ்வொரு செயற்கைக்கோளும் பிரிந்து அதனுடைய பணிகளை மேற்கொள்ளும். இந்த நிலையில் தான் தற்பொழுது இந்த செயற்கைக்கோள் என்பது PSLV-C ராக்கெட் மூலம் வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்திருக்கிறது. முத்துக்குமார், PSLV C61 ராக்கெட் திட்டம் தோல்வியடைந்த நிலையில்தான் PSLV C62 ராக்கெட் தயாரிக்கப்பட்டு தற்போது வெற்றிகரமாக விண்ணிலும் ஏவப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் விஞ்ஞானிகளுடைய மனநிலை என்ன, அவர்கள் என்ன சொல்றாங்க? குறிப்பாக விஞ்ஞானிகளை பொறுத்த வரைக்குமே ஒவ்வொரு செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தும் பொழுது அவை வெற்றிகரமாக அதனுடைய பணிகளை செய்ய வேண்டும், அதே நேரத்தில் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்த வேண்டும் என்ற நோக்கில்தான் அவர்களுடைய பணிகள் இருக்கும். ஆனால் ஒரு சில தொழில்நுட்ப கோளாறின் காரணமாக கடைசி நேரத்துல ஒத்திவைக்கப்படுவது நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல இது தோல்வி அடையக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது. இருந்தாலும் கூட தற்பொழுது இந்த விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கக்கூடிய PSLV பொறுத்த வரைக்குமே ஒரு முக்கியமான ராக்கெட்டாக பார்க்கப்படுகிறது. அதாவது நம்ம இஸ்ரோவை பொறுத்த வரைக்குமே 3 வகையான ராக்கெட்களை வைத்திருக்கிறார்கள். GSLV, PSLV, LVM-3 ராக்கெட் போன்றவற்றை வைத்திருக்கிறார்கள். இருந்தாலும் இது அதிகமாக பயன்படுத்தி கிட்டத்தட்ட PSLV C62 ராக்கெட்டை தான். என்னன்னு கேட்டால் இவை அதிகப்படியான அந்த செயற்கைக்கோள்களை தாங்கி கொள்ளும். ஏற்கனவே 2017ஆம் ஆண்டுல PSLV ஒரே திட்டத்துல 104 செயற்கைக்கோள்கள்ல எடுத்து சென்றது. அதாவது விண்ணின் செயற்கைக்கோள் ஏவி உலக சாதனை படுத்தியது இஸ்ரோ. அதே போல தற்போது கிட்டத்தட்ட ஒரு 17க்கும் மேற்பட்ட செயற்கைக்கோள், அதாவது இந்த துணை செயற்கைக்கோள்கள் உட்பட மொத்தம் 17க்கும் மேற்பட்ட செயற்கைக்கோள்கள் இந்த விண்ணில் எடுத்துக் கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் தான் இஸ்ரோவை பொறுத்த வரைக்குமே PSLV முதன்மையான ஒரு ஏவுதள வாகனமாக பார்க்கப்படுகிறது. PSLV பொறுத்த வரைக்குமே அதிகப்படியான செயற்கைக்கோளை கிட்டத்தட்ட இதுவரை 63 பயணங்களை வெற்றிகரமாக நிறைவு செய்திருக்கிறது. ஒரு சில விஷயங்கள் தோல்வியடைந்தாலும் கூட அதன் பிறகு அது தோல்வியிலிருந்து சில விஷயங்களை திருத்திக் கொண்டு கிட்டத்தட்ட 63 பயணங்களை வெற்றிகரமாக நிறைவு செய்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் முக்கியமான பயணங்கள் எல்லாம், அதாவது சந்திராயன் 1, அதே போல செவ்வாய் சுற்றுகளின் திட்டம், அதே போல ஆதித்யா L1 மற்றும் ஆஸ்ட்ரோசேட் திட்டம் போன்ற குறிப்பிடத்தக்க திட்டங்கள் எல்லாம் இந்த 63 பயணங்கள்ல வெற்றிகரமாக நிறைவு செய்திருக்கிறது.
அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது இந்த திட்டத்தையும் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கிறது. இது பிஎஸ்எல்லுடைய 64வது ஏவுதலாக பார்க்கப்படுகிறது. இப்படி இருக்கக்கூடிய நிலையில 63 பயணங்களை வெற்றிகரமாக நிறைவு செய்து தற்பொழுது 64வது பயணங்களையும் குறிப்பாக 2026ஆம் ஆண்டுல முதல் செயற்கைக்கோள்களுடன் தற்பொழுது இஸ்ரோ விண்ணில் செலுத்தியிருக்கிறது. அந்த செயற்கைக்கோளை பிஎஸ்எல்வி ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தியிருக்கிறது. ஆக பிஎஸ்எல்வியை பொறுத்தவரைக்கும் வெற்றிகரமாக தன்னுடைய 64வது பயணத்தை நிறைவு செய்திருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த செயற்கைக்கோள்கள் எல்லாம் இன்னும் நிலைநிறுத்தப்பட்டு அதன் பிறகு அதனுடைய பணிகள் எல்லாம் தொடங்கும். பிஎஸ்எல்வியை பொறுத்தவரைக்குமே இஸ்ரோவுடைய முக்கிய ஒரு ஏவுதளமாக பார்க்கப்படக்கூடிய விஷயத்துல இன்னும் பல செயற்கைக்கோள்களை பிஎஸ்எல்வி ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்துவதற்கு இஸ்ரோ தங்களை தயார்படுத்தி வருகிறார்கள். பல பணிகளும் மேற்கொண்டு வருகிறார்கள். உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி முத்துக்குமார்.